புகைத்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கானது. கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரங்கோயில் பக்கத்தில் உள்ள ஒரு குக்கிராமம் தான் ஆராய்ச்சிப்பட்டி. எதையுமே அளவே இல்லாமல் வெளிப்படுத்துறது தான் இந்த மண்ணோட மகிமை. அது அன்பாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி. ஒரு காலத்தில் காவல்காரர்களாக இருந்தவங்க ஆங்கிலேயர்களால் குற்றப்பரம்பரையாக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு வேல்கம்பை பிடிச்ச கைகள்லாம் ஏற்கலப்பையை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது இவங்க குத்தமாக இயற்கையோட வஞ்சனையான்னு தெரியலை. மாதம் மும்மாரி பெஞ்ச இடமெல்லாம் பாலமாக வெடித்து வறண்டு போச்சு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சைங்கிறதே இல்லாமல் போச்சு. பச்சிகளும் கூட இந்த இடத்த விட்டு இடம்பெயர்ந்த பிறகு இனிமே இந்த மண்ணில் நமக்கு வாழ்க்கை இல்லைன்னு பக்கத்து மலையக தேசமான கேரளாவுக்கு போனாங்க இந்த பகுதி மக்கள். ஆனால் விதி அவங்கள அங்கேயும் நிம்மதியாக இருக்க விடலை. பல பொய்யான வழக்குகளில் கைது செஞ்சு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. குறிப்பாக களவு. பொய் பின் மெய்யானது, களவு தொழிலானது. देंगे प्याजों से तभी हम खुशी दे रहेंगे. தங்கம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உடனே கிளம்பி வரேன். மாப்பிள்ள, இந்த வயசில் காதலியே நம்மளால் காப்பாற்ற முடியுமா? நாட்டை எப்படி காப்பாற்ற? கிளம்புமா?
தங்க துறைச்சி, எல்லாரும் அவளை துறைச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு அவள் தங்கம். கோடமலை கூட பெய்யாமல் ஊரே வறண்டு போய் கிடந்தப்ப என் மனசுக்குள்ள அடமலையாக பெஞ்ச புண்ணியவதி. அது ஒரு மேகாத்து காலம். ஒரு வருஷம் கழிச்சு அப்போ தான் லீவுக்கு ஊருக்கு போனேன். மாப்ள வா மாப்ள. சிங்கம்ல கரெக்டா டயத்துக்கு கண் மாதிரி வந்த பத்தியில பொக்கு ட்ரெயின் நேரம் செங்கோட்டையா போயிருக்கும். என்ன மாப்ள பேக்கு செத்தலா இருக்கு, பாட்டில் இருக்கா இல்லையா? ஏய் வந்ததும் வராதுமா நல்லா இருக்கேன்னு கேக்கியா? அதை விட்டுட்டு பாட்டில பத்தி பேசுத பாரு. வண்டி எடு. ஆமா ஆமா, ஆளை பார்த்தாலே தெரியுது. ஒரு சுத்தி இடம் போட்டிருக்கீல்ல. எட்ரா. வியாபாரத்துக்கா ஆமாம். என்ன மாப்பிள்ள வீடெல்லாம் பெரும் போட்ஸா இருக்கு. ஊரே மாறி போச்சு போலியே. என்னத்த சொல்ல, மலையாளத்தை நகை நட்டெல்லாம் வீடா இருக்கு. என்னைக்கு எல்லா பயிலும் கம்பி என்ன போறான்னு தெரியல. என்ன ஒரே சத்தமா இருக்கு? வேற என்னவா இருக்கு போது, எல்லாம் நம்ம போத்தி வேலையா தான் இருக்கும். ஆராய்ச்சி பெட்டி மாணவர்கள் தூண்முட்டி போட்டி போத்தி தலைமையில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா வரிஞ்சு வெட்டிட்டு வந்த பல இளந்தாரி பயில்கள் மூக்குல ரத்தத்தோட நின்றுட்டு இருக்காங்க. இப்போது தம்பி மாரியப்பன் அவர்கள் 3 எட்டு வச்சு வீராப்பா முட்டி நிக்காரு. இவராது எந்திப்பாரா இல்ல இவரும் மூக்குல தான் அடிபடுவாரான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்புள்ள பயலுகளாம் பொட்டச்சியில பார்த்து இழுச்சு இழுச்சு பேசுறதுக்கு தான் லாய்க்கு. உடம்புல ஒரு வயலுக்கும் திராணி இல்ல, எல்லாம் குறுக்கு சத்த பயலுக. வாரும் போத்தி, என்ன எப்படி இருக்கீங்க? இப்பதான் வரையலா? நான் வரது இருக்கட்டும், நீர் இந்த சொல்லி இல்லையா? இவருக்கு பொழப்பே ஏதோ வச்சுதான் நம்மள ஓடிட்டு இருக்கு. நான் என்ன அந்த ஊர்க்கார பயலு மாதிரி கலவங்க செய்தேன்? திட இருந்தா முட்டி எந்திக்க சொல்லு. நம்ம நினைச்ச மாதிரியே தம்பி மாரியப்பன் மண்ணக்க விட்டாரு. போத்தியோட கல்லா நினைச்சுக்கிட்டே இருக்கப்பா. என்ன இளவட்ட எந்திக்க முடியலையா? யாரு இவன்? கல்யாணமான 5 வருஷத்துல 6 குட்டி ஈனி போட்டிருக்கான். இவன் உம்மகனுக்கு இளவட்டமா தெரியுதானா? நீர் இளவட்டம் தானே, முடிஞ்சா முட்டி எந்தியும். யோ என் சார்பா என் மாப்பிள்ள முட்டி எந்திருப்பான் பாருமியா. அட நீ வேற சும்மா இரு மாப்பிள்ள. என்ன பட்டாளம் பயப்படுது? பயமா? பிறகு சொன்னக்கும் இறங்க வேண்டியதானே. அடுத்து யாரே இளவட்டன்னு சொல்லி ஊருக்குள்ள அலையுது. முட்டி எந்திரிச்சிட்டா எல்லாம் உமக்கு தான். ஆஹா, மிலிட்டரியில களத்துல இறங்குது. போத்திக்கு சரியான போட்டி தான். போத்தி
பார்த்து கூட்டத்துல மூக்கு உடஞ்சிட போகுது. போற போக்க பார்த்தா முட்டி எந்திரிச்சிடும் போலயா? மண்ணாதி மண்ணெல்லாம் மண்ண கவி கிடக்கான். இவன் தான் நட்டமா இருந்த போறானாக்கும். யோ போத்தே உம்ம கோணத்தை அவுத்து கொடி ஏத்துதானே இல்லையான்னு பாரு. கோமணத்தையே என் கொடியில தாண்டா கட்டியிருக்கேன், என் கொடுக்கு. ஆயிரம் தான் இருந்தாலும் மிலிட்டரிக்காரன் தான்யா சொல்லி அடிச்சுட்டானே. சிறுக சிறுக சேர்த்ததெல்லாம் மொத்தமா தூக்கிட்டு போறாங்களே. இதுக்கு தான் பூடம் தெரியாம சாமி ஆடக்கூடாதுங்குது. ஏதாவது போத்திக்கு பார்த்து பண்ணுங்கடே. எடுபட்ட பய, உருப்படாத பய, களவாணி பய, விளங்காத பய கூட சேராதன்னா கேட்கானா? மாப்பிள்ள கிளவி சாட முடியா என்னத்தான் வைதா. ஊருக்கு வந்தமா நேரா வீட்டுக்கு வந்தமான்னு இல்லாம ஆட்டம் போட்டுக்கிட்டு அலையத பாரு. கொல்லி கண்ணு, ஆந்த கண்ணு, நச்சு கண்ணு, துப்புடா போவல. ஊர்க்கார பய கண்ணெல்லாம் என் பேர மேலதான் பட்டிருக்கு. இந்த வந்துருச்சு நட்டு வக்காளி கொடுக்கு. கிளவி சும்மா புழு புழுன்னு வந்துகிட்டே இருக்கியா? பாத்தியா அண்ணே வந்திருக்கானோ நாட்டுக்கோழி எடுத்து கொண்டாந்துருக்கேன். ஏன் முட்டா பையல, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கால? ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்கா என் பேர. வந்தன்னைக்கே கவுச்சியா திம்பாங்க. ஒழுங்கா கொண்டுகிட்டு ஓடி போயிரு, இல்லன்னா விளக்கமாறு பிஞ்சு போயிரும் பாத்துக்காமா. அறுதலிய பாரு, கொஞ்சமாவது கூறு இருக்கல. வளர்ந்ததும் பருத்ததும் தான். கடலு நம்ம கோயில் சாவல எவனா பிடிச்சிட்டு போயிட்டாம்ல. எந்த தேவடியா பயலா, எந்த பலாட்டுற பயலா, எந்த அறுத பயலா, அவன் மட்டும் என் கையில கிடைச்சா விளக்கமாவது நல்லா சாத்திடுவான். சாத்தி ஐயனாருக்கு நேர்ந்து விட்ட சேவலை களவாண்டி என்னையே கறி வைக்க வச்சுட்டேரையா. சாமி ஊத்தம் ஆயிருமையா. விடுறா மாப்பிள்ள விடுறா, கொன்னாப்பாவும் தின்னா தீரும். ஏயோ அந்த பய கூட சேராதையா. கேரளாவுக்கு போய் களவாணி பய களவாண்டுகிட்டு தெரியுதான். எப்ப பார்த்தாலும் மூக்கு முட்டை குடிச்சிட்டு ஊருக்குள்ள சல்லித்தனம் பண்ணிட்டு கிடக்கான். அவன் கூட நமக்கு என்ன வேண்டி கிடக்கு? அவன் எப்பயுமே அப்படி போறது இல்ல அப்பதா. உனக்கு ஒண்ணும் தெரியாது, சொன்னா சரின்னு கேளு. என்ன பண்ணத்த ஏதோ பேரங்காத கடிச்ச மாதிரி இருந்துச்சு, என்ன விவரம்? உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். உதவாக்கற பய ஒட்டு கேட்கதா பாரு. கட்டையில போற காலத்துலயும் கிழவிக்கு குத்தல் விட மாட்டேங்குது. கமிஷனா வாங்குற காசெல்லாம் கட்சி கொடியாவும் கரை வேட்டியாவும் வாங்கி வாங்கியே கரைஞ்சி போச்சப்பா. இன்னைக்கு கட்டுற இந்த வேட்டியாவது ஒரு 24 மணி நேரத்துக்கு இடுப்புல இருக்க அருள் புரிவியா? தலைவரே, உங்களை தேடி ஒருத்த அப்ளிகேஷனோட வந்திருக்கான். அதுக்கு பேர் அப்ளிகேஷன் கிடையாதுயா, அப்ளிகேஷன். அவனும் இப்படித்தான் தலைவரே, ஒரே ஒரு எழுத்த தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு தெரியுதான். தனக்கும் தலைவர. என்னதுப்பா? தனக்கும் தலைவர. ஓ வணக்கமா, அதுக்கு பேரு வணக்கம். அதுதான் தலைவர நானும் சொல்லுதேன். எனக்கு தானாங்க எழுத்து தராது, அதுதான் தானாக பதில் தானா போட்டு பேசுறேன். ஒன்றும் புரியலையே. யோ என்னையா சொல்லுதான்? அவனுக்கு வானாங்கத எழுத்து வளாதான். வளாதாமா? அதுதான் அப்படி. மூடு. உனக்கு அவன் பரவாயில்ல போலியே. சரி என்ன விஷயம் வந்திருக்க? எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்னவே வயிற்றுல எதுவும் பிரச்சனையா? சொல்ல. நீங்க தான் ஒரு தாய்ப்பு தாங்கி தரணும். தாய்ப்பு தாங்கி தரணுமா? வாய்ப்பு வாங்கி தரணும்னு சொல்லுதாரு. செத்த நேரம் மூடியடா. டிரான்ஸ்லேஷன் வேற. சினிமாவில் நீ யார மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுத? நான் தீர வேண்டிய கட்டவுமே சிதாசி கணேச மாதிரியும் விளங்குன மாதிரி தான். தல்லரசு திசைகாந்த் மாதிரியும் பாத்துக்கலாம். இரு இல்ல நீ ஒன்றும் பயப்படாத. அவரு விஜயகாந்த் ரசிகர். அவரை சொன்ன உடனே இவர் அப்படியே போய்கிட்டாரு. நானும் அதுங்கள மாதிரி தசன பேசுறேன் தலைவர. தசனம் தேசுவியா? ஆமா தலைவர். எங்க தேசு பாப்போம். தரி தட்டி தட்டிச்சா பின்னால போ. அப்படியே விட்டா உள்ள போய் சட்டி படையில மறைக்கிட்டு ஓடிடுறது. அங்க நின்று பேசு. யாரை கேட்கிறாய் தரி? ஏல. எதற்கு கேட்கிறாய் தட்டி? ஏல. வால்யூமை கம்மி பண்ணி பேசு. யாரை கேட்கிறாய் தரி? அறிவு இருக்கா உனக்கு? மூளை கட்டவனே. கீழையும் இல்லாம மேலையும் இல்லாம மீடியமா வச்சு பேசல. யாரை கேட்கிறாய் தரி? எதற்கு கேட்கிறாய் தட்டி? அப்படி நாத்து நட்டாயா, களை பறித்தாயா, மானங்கட்டு கிடக்கு, மகிழி பூத்து கிடக்கு. யாரிடம் பேசுகிறாய்? ஐயா கேப்பேல மடப்பேல யாரல வைது? மானங்கட்டு கிடக்கு மகுடி பூத்து. ஏல சிவாஜி இந்த படல அப்படியே அவசரம் பேசுறது கிடையவே கிடையாது. அதானே. இல்ல தலைவர, ஊர்லயே சொல்லிட்டாங்க அயோக்கிய பையனை திட்டுன்னு சொல்லி. இல்ல தலைவர. அவன் சொல்லிட்ட நீ சொல்லுவியா? இல்ல தலைவரா, இப்படி ஆட்களை கூட வச்சிருக்கேன். பரவாயில்ல.
நல்ல திறமை நல்லா தெரிக்க தலைவர ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லுது அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க ஆ? சரி தலைவர ம் பேர சொல்லு. தடிதேளு என்னது? தடிதேளு தடித்தேடா. வடிவேலியா அப்புறம் சன் ஆஃப் தரதராசன் எது தரதராஜனா தரதராசன் தலைவர ஓ வரதராஜனா தரதராசன் உங்க அப்பன் பேரா? தடக்கு தெரு அடக்கு தெரியா தடக்கு தெரு அழுத்த வரையா இதுல தாடி கோட்டை போஸ்ட் தாடி கோட்டை இல்லையா வாடி கோட்டை எழுது தாடி கோட்டைன்னு போடுங்க. போதும் எந்த எழுத்து உனக்கு வரலையோ அந்த எழுத்துல ஒரு விலாசம் உன் அப்பன் பேரு எல்லாமே அமைஞ்சிருக்கு உனக்கு ஆமா என்ன தலைவர நேரம். அப்ப நான் போயிட்டு தரட்டுமா? ஏன் இப்ப இருந்தா கொடுத்துட்டு போயேன் இல்ல தலைவர நான் போயிட்டு தாரேன்னு. ம். ஐயோ தலைவர ம். நான் போயிட்டு தாரேன்னு. போறேன். ஐயோ, தலைவர ஐயா அவன் சொல்லுது புரியுது. மூடியா நீ எவன் எவனை உள்ளோட்டது நீ தானே நான் தான். அடிச்சுனா மூக்கு எட்ட மாதிரி போகும் யோ நீ தண்டி அடியா தாட்டி போட்டு வரைக்கும் போட்டுருவோம் தலைவா தண்டியா? ஐயோ வண்டி அடியா வாரி போட்டு வரைக்கும் போட்டுருவோம் இவனுவ கூட சேர்ந்து தொலைச்சி நானும்லாம் தமிழை மாத்தி மாத்தி பேசுறேன் ஐயோ இல்ல வா சாமி கும்பிட்டோன்னா வந்துருவோம் வாடா. அப்பத்தா நமக்கும் சாமிக்கும் எப்பயும் ஏழாம் பொருத்தம் தான், நீயே போயிட்டு வா. ஏ செந்தூர் அப்படிலாம் சொல்லக்கூடாதியா. உன் கல்யாணத்துக்கு தானே பூ போட்டு பார்க்க போறோம். வாயா. என் கல்யாணம் இருக்கட்டும், முதல்ல எங்கன்னா கணபதி பூ போட்டு பாருங்க, அதுக்கு பிறகு எனக்கு பார்க்கலாம். இப்படியே பேசிக்கிட்டே இரு, உனக்கு நல்லா சாமி அடிப்புல தான் கிடப்பா. எலே வரவே மாட்டோம்னே உன்னைய வர வச்சிருச்சு பாத்தியா. சாமி எம்புட்டு துடியான சாமின்னு இப்பவாது தெரிஞ்சுக்கோ. ஆமையா ஆமையா ரொம்ப துடியான சாமி தான். ஏதாயி இங்க வாத்த. நல்லா சாமியை கும்பிட்டு இதுல ஒரு பூ எடுதாயி. அப்பனே முருகா என் பேரனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. இந்தாங்க. நான் நினைச்ச மாதிரியே எடுத்துட்டேன். நீ மகராசியா இருக்கணும் தாயி. எத்தனை நாளைக்கு தான் உங்க அண்ணன் பிளாஸ்டிக்கே ஊத்திட்டாலேவா? நீங்க வேணும்னா ஒன்னா கூட்டிட்டு போக வேண்டியதானே? நான் சொன்னா இங்கே கேட்காம மாப்பிள்ள சாமி கோயில் பிரதோஷம் பிரசாதம் பிரசாந்திங்கிற மூஞ்சிய பாரு. வா. எங்கடே போன? வந்ததுல இருந்து ஆளே காணோம். கோயிலுக்குள்ள தான் இருந்தேன். ஒன்னதான் ஆளை காணோம். அந்த பொண்ணு யாரு மாப்பிள்ள? அதுவா நம்ம மாடசாமி தங்கச்சி. நான் அவளை கேட்கல, அதுக்கு பக்கத்துல. அதுவா இன்ஸ்பெக்டர் தங்கச்சி. ஓ அப்போ உன் பங்காளி தங்கச்சின்னு சொல்லு. அந்த பையன் எனக்கு என்ன பங்காளி? அவன் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு பகையாளி தான்.
உங்களுக்கெல்லாம் என்ன லோக்காடு உழைச்சு சம்பாதிக்க வேண்டியதானே? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஊரா வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சு பொழைப்பீங்க? மயிரே போச்சுன்னு நீங்க பெசாட்டுக்கு களவான்ட்டு வந்துருதிய. வெளியே எங்கேயும் போய் ஊர் பேர் சொல்ல முடியல. காரி துப்புதான். ஏன் இந்த ஊரான்னு இலக்கணமா பேசுதான். நீ சம்பாதிக்க எங்க வேணாலும் போ, அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா களவாண்டுகிட்டு வந்தேன்னு தெரிஞ்சிச்சு உசுரோடு போச்சு விடும் பாத்துக்கோ. அழாத ஐயே, நீ வெளியே போய் சம்சாரம் தானே, ஒன்றும் பயப்படாத. வெள்ளத்தூரம் நம்ம பையன் தான், பேசுகிற வழியாக பேசி நான் கூட்டியாரேன். நான் என்ன சொன்னாலும் பையன் கேட்பான். சரியா தங்கமுத்து? சரி, ஒவ்வொருத்தரும் 5 ரூபாய் ரெடி பண்ணுங்கம்மா. மற்றெல்லாம் நம்ம தலைவர் பார்த்துக்குவாரு. சரியா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. யாரும் கோவப்படக்கூடாது, எல்லாத்தையும் அண்ணன் பார்த்துக்கடா. தங்கமுத்து வாயா. இந்த வந்துட்டேன். ஐயோ என்ன படிச்சவனுங்களை பார்க்காம இந்த அடி அடிக்கணும். ஏ மலராமா, நீலாம் இருக்கியா இல்லையா? ஒன்னா படிச்சவங்கிறதுனாலதான் சும்மா விடுதேன். இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல கட்சி ஆபீஸா? அரசியல்வாதி மாமன் மச்சான் சொந்தம் பந்தம் தயிர்னு எவனாவது ஸ்டேஷன் பக்கம் வந்த வெட்டி கூறு போட்டுருவோம் பார்த்து. ஏய், என்னடா இவ்வளவு நேரமா சின்ன பஸ் காணோம்? இந்த பஸ் இன்னைக்கு நேரத்துல வந்திருக்கு. என்ன மாப்பிள்ள காலையில இருந்து காத்து கிடக்கேன். உன் தங்கச்சி நிமிந்தே பார்க்க மாட்டேக்கல. ஆமா, 1000 தான் இருந்தாலும் ரத்த நம்ம ரத்தம்ல. ஆடு பார்க்க குட்டி உறவா இப்ப பார்க்க வைக்க பாரு. என்ன உதயா பள்ளிக்கூடத்துக்கு அப்புறம் மாடு மேய்க்க போறேன். நானும் வரவா? நாங்க பண்ணி எல்லாம் மேய்க்கிறது இல்ல. மாப்ள, இதுக்கு நீ பாகிஸ்தான்காரட்ட குண்டடி பட்டே செத்துக்கலாம் மாப்ள. ஏய், எடுவட்ட பையன், இந்த டிரைவர் வந்தாலே இப்படிதான். குறுக்கு வந்து நிப்பாட்டுறான். இருக்கியா வண்டியம் இருக்க? பள்ளிக்கூடம் போறதுக்கு அவ்வளவு பிள்ளை நின்றுட்டு இருக்கு. நிப்பாட்டாம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. அதான் பின்னாடி கேட்டுச்சு வருதுல, அதுல ஏறி போக வேண்டியதானே? ஓஹோ, கண்ணாடியெல்லாம் உடஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் குளிர்ட்டு போச்சு. இங்க இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா வண்டி எடு, இல்லைன்னா ஏத்திட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன இனிமே வண்டி நிக்காம போச்சு, தலையை வெட்டி தாமிரபரணில போட்டுருவேன். இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் தோல்வியின் விளிம்பில் உள்ள தங்கம் அண்ணே, மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் எல தங்கம் இந்த வந்துட்டேனே. இந்தால பிரியா தூங்கிட்டாளா? தூங்கிட்டேனே. சரி. நானும் தேன் வாங்கிட்டு வாங்க தேன் வாங்கிட்டு வாங்கன்னு 1 மாசமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். எப்பதான் வாங்கிட்டு வரையேன்னு பாப்போம். எலவு மறந்து போகுது. மறக்கும். உங்க தங்கச்சிக்கு மட்டும் எல்லாம் செய்யுங்க. பார்க்கத்தானே போறோம். நாளைக்கு ஒருத்த கையில புடிச்சு கொடுத்த பிறகு என்ன செய்ய போறான்னு. மதினி, இந்தாங்க. எனக்கு வேணாம் தாயி, இது ஒரே பாலால இருக்கும், நெஞ்சுக்குள்ளே நிக்கும். நீ தான் குடித்தா. நாளைக்கு தேன் வந்துரும், குடி. மதினி, எவனோ ஒருத்தன் கையை பிடிச்சிக்கிட்டு எங்க அண்ணனை மறந்துடுவன் மட்டும் நினைக்காதீங்க. எங்க அண்ணனை விட்டு பிரியணும்னா அன்னைக்கு ஆவி அடங்கினா நல்லாதான் இருக்கும்.
இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனை? என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிச்சிட்டோம். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி. அத்திக்காய் காய் காயாலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ, நீ என்னை போல் பெண்ணல்லவோ. என்ன மாப்பிள்ள வெறும் இளநியே குடிச்சிட்டு இருக்க, கொஞ்சம் சரக்கு ஒன்றும் இல்லாத்துவியா? இல்லை மச்சனா, அந்த கழுதையெல்லாம் நமக்கு லாய்க்கு கூட்டு வராது. மாப்பிள்ள ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க, நீ உத்தமனாக இருந்தாலும் சரி உருப்படாதவனாக இருந்தாலும் சரி, எண்டில் எல்லா வயலையும் மண்ணு தான். ஐயோ அவனை விடுமையா, இங்கே ஒருத்தனை பாரு, ஊத்தனை சரக்கு அப்படியே இருக்கு, நல்லா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளாவே இவர் மந்திரி சிட்டுக்கோள் மேலே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. மோயினி பிசாசு காட்டில் வச்சு தான் அடிக்குமாங்க, ஆனால் இவரை கோயிலில் வச்சு அடிச்சு பிடிச்சி யாத்து. யாரு பிசாசுங்க மாப்பிள்ள? என்ன காண கண்ட மாதிரி பார்த்துட்டு இருக்க, எடுத்து அடிப்பியா? மாப்பிள்ள என்ன பறக்க பார்த்து ஓட்டுத, ரோட்டை பார்த்து ஓட்டு. அங்கே பாரு மாப்பிள்ள, அவ கூடவே வர. யாரு யாரு இல்லையே. அங்கே பாரு மாப்பிள்ள. அங்க யாரு இருக்கா? நிலா தானே இருக்கு. நிலாக்குள்ள பாரு. ஆமா, நீ எதுக்கு இப்படி பேசுத? சத்தமா பேசினா அவ போயிருவா மாப்பிள்ள. என்ன லூசு மாதிரி பேசுத? இங்க பேசுற நிலாவுக்கு எப்பறா கேட்கும்? அறிவு இருக்கா உனக்கு? சத்தமா பேசாதன்னு சொன்னல. இப்ப பாரு, அவ போயிட்டா. அங்கிருந்து என் கூடவே வந்துட்டு இருந்தா தெரியுமா? யாரு வந்தாலும் நிலா கூட வர மாதிரி தாண்டா இருக்கும். நீ பேசாத. மாப்பிள்ள பார்த்து, வயசு புள்ள பத்திரமா கூட்டிட்டு வந்து சேரு. நீ முதல்ல சத்தம் போடாம போடா. ஏலே, அங்க என்ன தேடி பார்த்துட்டு இருக்க? எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான், அதவே காணாத கண்ட மாதிரி பாத்துட்டு இருக்கீல. வாங்கல தலைவர் வாழ்க வாழ்க. ஒட்டா போய் உங்களை வச்சு கட்சி வளர்க்க முடியாது, தமிழ் வளர்க்க முடியாது. என்னம்மா விடக்கோழியும் கையுமா வீட்டுக்கு கிளம்பிட்ட? கேரளால இருந்து உங்க தம்பி வந்திருக்காங்கல்ல, அதுக்கு தான். தலைவா, தம்பி வந்துட்டானாம்ல. அவன் தான் உனக்கு ஏன் வயிறு எரியுது? எங்க அழகனா? ஐயோ தம்பி, இன்னைக்கு 2 விடக்கோழி சாப்பிடுவானே. தலைவரே அங்க பாருங்க ஒரு நிமிஷம். அறிவு இருக்கால, புள்ள தாச்சி போய் பார்க்க சொல்ல. அதை நான் சொல்லல. அந்த அம்மா புள்ள தாச்சி அவங்க கிட்ட போய் பைப்புல 2 குடம் தண்ணி அடிச்சு கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா ஒரு ஓட்டு கன்ஃபார்ம்ல. ஆமா தலைவா. சரி, நான் இப்ப என்ன செய்யணும்? அங்க போய் நான் உதவி பண்ணணும், அப்படிதானே? அப்படி போங்க. இப்ப பாருல எப்படி போறேன்னு. வணக்கம். என்னம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கே, என்ன விஷயம்? அது ஏன் கேக்கிய? உட்கார்ந்தா எந்திக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. இந்த மாதிரி நேரத்தில் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் தள்ளிக்க, நான் உதவி பண்றேன். உட்கார்ந்தா எந்திக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, பேசாம படுக்க வேண்டியதானே? படுத்தாதான் என் புருஷன் இடைஞ்சல் தாங்க முடியலையே. உன் புருஷன் அந்த ரூட்ல வரணும். ஆமா. சரி, உன் புருஷன் என்ன வேலை பார்க்கான்? வீட்டுல உள்ள சொடி தான் பார்க்காது. வீட்டில் உள்ள ஜோலியா? என்ன வேலைமா அது? பாய விரிக்க, தலைகாணிய போட, பெட்ஷீட் எடுத்து மூட, பழையபடி சுருட்டி ஓரமா கொண்டு வைக்க, அந்த வேலையா? ஆமா. நல்ல வேலை தான். ஆமா, உனக்கு எத்தனை புள்ளியே? அதை ஏன் கேக்கிய? ஆசைக்கு 5 ஆம்பளை புள்ள, பாசத்துக்கு 10 பொட்ட புள்ள, இம்சைக்கு இப்ப இது ஒண்ணு. அப்படியா? ஆமா, இந்த ஆட்டோக்கு பின்னாலெல்லாம் நாம 2 பேரு நமக்கு ஒருத்தர் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்களே, இதெல்லாம் படிக்கலையோ? எங்கன ஒயின் ஷாப்லயும் பாட்டிலையும் தான் போட்டிருக்காங்க. என்ன குடி நாட்டை கெடுக்கும், வீட்டை கெடுக்கும்னு. அதுக்காக எந்த பையிலும் குடிக்காமலா இருக்கான்? கேட்டவன கூட வராது எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? அவனை தானே சொன்னேன். அடுத்த வாட்டி வரும்போது அவனை கட் பண்ணி விட்டுறேன். சரி, அதை விடு. இதோட எண்டுக்காடு போடுற மாதிரி ஐடியா இருக்கா, இல்லை தொடருமா?
அதுக்காக தான் போன வருஷம் ஒரு சாமியாரை பார்க்க போனேன். சாமியாரை பார்க்க போனியா? ஆமா, மந்திரிச்சு கயிறு போட்டு 90 கொடுத்தாரு. நீ தூங்கும் போது உன்னை சுத்தி வட்டமா ஒரு ரவுண்டு போட்டுக்க, உன் புருஷன் என்ன புழு பூச்சி கூட உன் பக்கத்துல வராதுன்னாரு. பிறகு எப்படி இந்த புழு பூச்சி வந்துச்சு? அதை ஏன் கேக்கையே, நான் தான் தூக்கத்துல கொஞ்சம் புரண்டு படுத்துட்டேன். நீதான் பாடுற தடிச்சியா? அடப்பாங்கண்ணே, வெக்கம் வேற வருதா? ஆசை கேஞ்சி பாசத்துக்கு பத்து. ஏன் நீங்க அவ்வளோ இங்க இருந்து இதை கேட்டுதான் அறிவு ஜீவிகளா? இல்ல இந்த பைப்ல தண்ணி அடிக்கிற மாதிரி அந்த பொம்பளைக்கு குடத்தை தூக்கி கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து 4 செவத்துல ஒட்டினாதால எனக்கு ஓட்டு போடுவாங்க. போட்டா இதுக்கு தலைவரா? அதான் வீடியோ எடுத்துட்டல. வீடியோ எடுத்துருக்கியா? ஆமா, அப்பதானே கேபிள் டிவிலாம் போட்டு உங்க புகழையெல்லாம் பரப்ப முடியும். என்ன மேட்டர் பேசிட்டு இருக்கோம், அதை போய் வீடியோ எடுத்திருக்கேன். இதை கேபிள் டிவில போட்டா நமக்கு வாட்டா போட ஓட்டு தூக்கல போடுங்க, தூக்கல. வாங்கல, அடுத்த தெருவுல போய் தெருவு தூய்மையாக்கி ஓட்ட வாங்கும்ல. வாங்க தலைவரே. பொன்னத்த, யார் தாயே? உள்ள வா. என்ன தாயி? எங்க அத்தைக்கு மூச்சு குத்து. சரி, கட்டில உட்காரு. என்ன கனமான பொருள் எதையும் தூக்குனியா தாயி? அது ஒண்ணுல பட்டு நேற்று ராத்திரி சரப்பானையெல்லாம் தூக்கி வச்சாங்க, பிடிச்சிக்கிச்சு. அதுக்கா தாயி பிடிச்சிக்கிடுச்சு? பொட்டப்புள்ள வீட்டில் இருக்கும்போது ஊட மாட வேலை செய்யணும், அப்பதானே தாயி உடம்புக்கு நல்லது. ஏ செந்தூரு, என்னப்பதா? போய் 2 வாகை கம்பை வெட்டிக்கிட்டு வாடா. சுமாரு என்னல துரைச்சு மூச்சு குத்தா? ஏதாயி இங்க வா, வந்து கலக்க பார்த்து நில்லு. முறையுள்ள இன்னொரு ஆள் வேணுமே, கொடுங்க அண்ணன்ல. ஏ செந்தூரே, இங்க வாயா. நெல்லச்சிமையில வந்து பிறந்த நெல்ல நேரத்தாலே நித்த நித்த நீ எங்க வீட்டுக்கு வந்து போயால மையல் வழுகுதுல மச மசன ஆகுதுல கண்டாங்கி விட்டு மேல 2ஆன துள்ளதுல எட்டி தொடாமல உசுறு வேகாதுல முழு மூச்சு நின்னு போச்சு முழங்கால் காங்காமல. சோடு கிளிவோ 2 கண்ணமோ சோழ பணியாரோ அதில் ஒன்ன விட்டு ஒன்னு மட்டும் தாலே தாலே கண்ணு முடிக்குள் கத்தி வீசுதே கன்னி அலங்காரம் நான் வெக்கம் எல்லாம் விட்டு கேட்க வாலே வாலே இறுக்கி முடி
முடிஞ்சு வச்ச ஏழ நெஞ்சு சிரிக்கி பார்வையில உந்தே போச்சு. பெருசா பூத்தவள வெரசா காய்ச்சவள வாழே எனக்கு வாய்ச்சவளே இன்னைக்கு ஏய்ச்சவளே நடுக்காட்டில் என்ன விட்டு போகாது போகாது. தெற்கு வழக்க காத்து அடிக்கும் நல்ல சீம வழக்கம். நீ போற பக்கம் வீசுதுல காத்து காத்து. 10 மாசமும் காஞ்சி கிடக்கும் எங்க ஒரு வழக்கம். ஓ பாதம் பட்டு பொங்குதடி ஊத்து ஊத்து. வானம் பூமி எல்லாம் நீயா நீயா. மத்த காட்சியெல்லாம் பொய்யா பொய்யா. படுத்தா உறக்கமில்ல பாய் விரிச்சா தூக்கமில்ல மாறே. சாதிக்கோழி நீ எனக்கு சண்டச்சேவல் நான் உனக்கு. நெஞ்சோடு மஞ்சம் கட்ட நீ வாழ நீ வாழ. நெல்லச்சிமையில வந்து பிறந்த நெல்லு நிறத்தாலே. நித்த நித்த நீ எங்க வீட்டுக்கு வந்து போவியால. மயில் வருகுதல மச மசனு ஆகுதுல. கண்டாங்கி விட்டு மேல ரெண்டான துள்ளதுல. எட்டி தொடாமல உசுறு வேகாதுல. முழு மூச்சு நின்னு போச்சு முழங்காலு காங்காமல. இலை பேப்பரு என்ன மாப்பிள்ளைக்கு காதல் பித்தம் தலைக்கேறிடுச்சு போலயே. இங்க மட்டும் என்ன வாழதான்? வாயா மாப்பிள்ள வா வா வா. மாப்பிள்ளைக்கு உடனே கலக்கிற மாதிரி ஒரு டீயை பொடியா. என்ன மாப்பிள்ள வியாபாரமா? ஆமாம் மச்சனா. என்னடே நீ 100க்கு 200க்கு வியாபாரத்தை பண்ணி என்னைக்கு காலங்களையா? வேற அந்த பொட்டக்காட்டில் என்ன செய்ய சொல்லுதிய? என்ன மாப்பிள்ள நீ நம்மள மாதிரி போனோமா, ஒரு கிலோவை தூக்கணுமா, வந்து வீட்டை கட்டணுமா, இந்த மாதிரி நல்ல பையனுக்கு தங்கச்சை கட்டி கொடுத்தமான்னு இருப்பியா? அதை விட்டுட்டு நீ என்ன மாப்பிள்ள? போ மச்சனா, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. என்ன சரிப்பட்டு வராது? எல்லாம் சரிப்பட்டு வரும். யோசனை பண்ணி பாரு. என்ன மாப்பிள பாலத்துல மல்லாக்கப்படுத்திட்டு பகல் கணா கண்டுட்டு இருக்கியா? குளத்துக்கு தான் வாட்டம், குத்துக்களுக்கு எது வாட்டம் பாங்க. அப்படிப்பட்ட குத்துக்கள்லயே ஒருத்தி வாட வச்சுட்டால மாப்பிள. அது என்னன்னே தெரியல மாப்பிள்ள. அந்த பிள்ளைய பார்த்தா மட்டும் உடம்பெல்லாம் அப்படியே அனலா குதிக்கி. ஆமா, கொளுத்துற வெயிலில் குண்டி சொல்றது கூட தெரியாம கிடந்தா உடம்பு அனலா தான் குதிக்கும். கிண்டலு. அந்த பிள்ளை மட்டும் இப்போ வரட்டும். நான் பேசுகிற பேச்சில் அத்தான் அத்தான் சொல்லி என் பின்னாடி எப்படி சுத்த போகிற பாரு. உனக்கு எது வருதோ இல்லையே மாப்பிள, காமெடி சூப்பராக வருது. நான் பார்த்து துறைச்சி யாருக்கிட்டையும் வாயிலுங்க பேசுனது கூட கிடையாது. அவளாவது உன் பின்னாடி சுத்ததாவது. போட. ஆனா என்னண்ணே என்ன பள்ளிக்கூடம் போலையே? அரையான் லீவ் விட்டாச்சுண்ணே. 10 நாள் ஜாலி. அதான் மடத்து போயிட்டு கிரிக்கெட் விளையாட போறோம். இல்ல மாப்பிள, சுத்த வைக்கிறேன் பத்த வைக்கிறேன்னு சபதம் எல்லாம் போட்ட இன்னும் 10 நாளைக்கு பார்க்க முடியாது போலையே. என்ன அந்த ஆளு சும்மாவே அடிப்பாருண்ணே. உண்மை தெரிஞ்சா நொங்கு எடுத்துருவாருண்ணே. இல்லை சும்மா இரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான். வணக்கம் தான். பாரு மாப்பிள்ள,
பெருசுகளோட கூட்டமாக வந்திருக்கிய, என்ன விஷயம்? இல்லை தான், ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறோம், அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தோம். அப்படியா? நல்ல விஷயம், உட்காருங்க. ஏய், சேர் எடுத்து போடு. என்ன டோர்னமெண்ட் மாப்ள? கபடி போட்டி. இல்லை தான், பயலுக கிரிக்கெட் வைங்கங்கிறாங்க. நாங்கள் தான் கபடி போட்டினா பெரிய ஆள் பிடிக்குமேன்னு பார்த்தோம். அதான் வசூலை உங்கள் கையால் ஆரம்பித்து வச்சிங்கன்னா நல்லா இருக்குமேன்னு உங்களை பார்க்க வந்தோம். நல்ல விஷயம், கண்டிப்பாக பண்ணிடுவோம். எல்லாம் தங்கம், ஒரு 500 ரூபா எடுத்துட்டு வாடா. எனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான், அழுக்கில குலுக்குல இவளுக்கு இணை சொல்ல எவதான், ஊரையெல்லாம் இவதானே கூவி அழைச்ச ஆசை மாமு இவன் தான் பாட்டு படிச்சா. டோர்னமெண்ட் சொல்லி டோர் வரையும் போய் தோத்து போயிட்டியா மாப்ள? அண்ணே அண்ணா கொஞ்சம் தண்ணி இல்லை போ போ. ஆமாடா, தமிழனுக்கு தமிழனே தண்ணி இல்லைன்னு பிறகு மலையாளத்தான கன்னடத்தான மைத்துக்குள்ளியா கொடுப்பான். ஏல அண்ணா, ஐயோ இதாண்ணா உள்ள ஊத்திக்க. வேண்டாங்க, வேலிக்காட்டில் பிறந்தவனா இருப்போம். ஒன்று கடிக்கிற நேரம் கூட அவ்வளோ ஒரு குவார்டரை சாத்திட்டானியா. நம்ம சர்வீஸில் சரக்கையே சைடு சாப்பிட்ட ஒரு ஆளாக தான் இருக்கும். ஏய் மாப்பிள்ள, ஏய் 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 மாப்பிள்ள, நெஞ்சு எரிய போகுதுடா. ஏய் கத்திட்டு குத்துனா கூட இப்படி வலிக்காது மாப்பிள்ள. சிரிக்கவில்லை, உள்ள இருந்து இந்த பாடுபடுத்துறா. என்னென்னமோ பண்ணுது மாப்பிள்ள. யாரோ நெஞ்சு குடைந்த மாதிரி மாப்பிள்ள, இந்தா தண்ணி குடி. இன்னமும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி எப்போ பார்த்தாலும் அவன் நினப்பாவே இருக்கு. இத்தனைக்கு அவனை ஏறிட்டு கூட பார்த்ததில்ல. ஆனால் அவளை பார்க்கணும்னு மனசு கடந்து தவிக்குது மாப்பிள்ள. இங்கே உட்காந்துட்டு குத்துதே கொடை தண்ணை ஒன்றும் ஆக போவதில்லை. இங்க மட்டும் வலிச்சா அதுக்கு பேரு நோய், அங்கேயும் வலிச்சா அதுக்கு பேரு காதல். போது காதலுங்கிறது கருவாடு மாதிரி, அது ஊரே நார. ஆடா திங்கிறவனுக்கு அது வேஸ்டாக தான் இருக்கும். வந்துட்டாரியா சர கடிச்ச சாக்ரட்டிஸ். காதல் மட்டும் இல்லைன்னா நேரம் இந்த பூமியே சுடுகாடா இருக்கும். வீட்டில் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, நிம்மதியாக ஒரு பீர் அடிக்கலான்னு பார்த்தா இங்கே காதலிக்கிறவனு தொல்லை பெருந்தொல்லையெல்லாம் இருக்கு. காதலை குறை சொன்னா கடைசி பெஞ்சு வரைக்கும்ல கொந்தளிக்கானுவே. இவன் யாரு? அத்தோடியோ, இளவட்டத்துக்கு தான் கோவம் வருதுன்னா அந்த கிளவட்ட பயலுக்கு இதுக்கு கோவம் வந்துச்சு. பாவம் இந்த பிள்ளை, ஒரு பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு இவ காலை என்னைக்கு கழியவோ அநியாயமா அடிச்சு கொண்டுட்டாங்களே. உழைக்க போனதுல கையை காலை வச்சு சும்மா இருக்கணும். அங்கேயும் போய் களவாணி தெரிஞ்சா விடுவாங்களா அவங்க?
அப்பைக்கப்போ இப்படி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் ஒரு பாயிலும் திருந்ததுக்கு வழியை காணும். ஆமாம், திடீர்னு என்ன மாப்பிள்ள கேரளாவுக்கு? அங்கே ஒருத்தர் பணம் தரணும், வந்து வாங்கிக்கிட சொன்னார். அதான். என்ன செந்தூர் எப்படி இருக்காப்புல? நல்லா இருக்கும்ப்பா. சரி சரி. மாப்பிள்ள இவங்க கூட பேசிட்டு நான் போய் வாங்கிட்டு வந்துருக்கேன். சரி மாப்பிள்ள. கொஞ்சம் அது பொருளை வச்சு தண்ணி அடிக்கலாமா? பொருளுங்கடா. வெளியே மட்டும் என் பிள்ளை மாட்டினா? சுவர்லேருந்து நானும் அவனும் ஒன்றா தான் குதித்தோம். அதுக்கு பிறகு பாக்கு தோட்டத்துக்குள்ளே ஓடி வரும்போது தான் மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். 3 பேரும் கிளம்புங்க, ஊரில் வச்சு பார்த்துக்கலாம். காலை 5 மணிக்கு பிஎஸ்பி ஆஃபீஸ் போண்டிருக்கு. ஏன் வண்டி நிறுத்து. லைசன்ஸ் இருக்கா? கேட்டே தான் கொடுப்பியா? ஆர்சி புக் அடியா? முதல்ல மரியாதை பேசு. என்ன வாப்போங்கிற? அதை நான் பார்த்துக்கிட்டு. நான் என்ன உன் வீட்டில் மாடு மேய்க்கணா? நானும் மிலிட்டரிக்காரன் தான். இப்போ நான் உங்களை என்ன சார் சொல்லிட்டேன்? யோ மாரராஜ் ஐயா, இந்தாங்க, போங்க போங்க போங்க. வணக்கத்தான். யோ மாரராஜ், அந்த பேக்கை செக் பண்ணிரா. யோ வண்டியை நிறுத்தியா? சார் வண்டியை நிறுத்துங்க. என்ன மாப்பிள்ள, இந்நேரத்தில் எங்கே போயிட்டு வரிய? சும்மா பக்கத்தில் போயிட்டு வரான் தான். வெறும் துணி தான் இருக்கியா? என்னதான் செஞ்சாலும் பண்ணுதவன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். மாட்டுது அன்னைக்கு தான் தெரியும். கிளம்பு. சரி, காலைல பார்ப்போம். சரி மாப்பிள்ள. அப்பதா
மாப்பிள்ள? யாரா மாப்பிள்ள? ஊர்க்கார பையன்லாம் சொன்னான். ஏன் எங்கள் அப்பத்தா கூட சொல்லுச்சு, களவாணி பைய கூட என்னடா சகவாசம். அவங்க பேச்செல்லாம் மீறி உன்னை நம்பினதுக்கு என்னையும் களவாணி பையலாக்கிட்டல. செத்தவன் பொண்டாட்டி கண்ணலன்னு ஈரம் கூட காயல, அதுக்குள்ள அவன் கொள்ளையடிச்சு எனக்கு கூறு போட போயிட்டியே. இந்த பாவத்தெல்லாம் கொண்டு போய் எங்க கழுவ போற? ஒன்னா இருக்கவனுக்கு ஒண்ணு நான் உசுர கொடுக்குற மண்ணிடாது. கூட இருக்கவனை எல்லாம் பலி கொடுத்துட்டு வெறும் பணத்தை மட்டும் வச்சுட்டு என்ன மைத்தடா போடுங்க போற? நல்ல வேலை நகை நட்டுறது நான் சேர்த்து வைக்கல, இல்லைன்னா அதுக்காக என்னையே நீ கொண்டாலும் கொண்டிருப்ப. ஐயோ ஐயோ, என்ன மன்னிச்சிருடா மாப்பிள்ள, தெரியாம பண்ணிட்டேன்டா. கொடுங்குங்கிறவன் கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பான்னு நினைச்சேன். எம்மா தாயாராடுங்களம்மா தாயாரம்மா மதவே, இன்னைக்கு தங்க முடி பந்தலில என்ன பெத்தங்கம்மாள, இன்னைக்கு கூடி ஆடுங்களம்மா தாயாரம்மா மதவே. ரூபாய் விடுறேன் யாருல நினைச்சிட்டு இருக்கல, கொன்னே விடுவேன். லீவ் விட்டாலும் சும்மா இருக்க விட மாட்டேங்காங்க. ஹெர்பேரியம் ரெடி பண்ணு, அதை ரெடி பண்ணுன்னு. ஹே என்னடே, எந்த கல்லுலயும் பூவே காணோம். சரி வா உள்ள போய் பார்க்கலாம். ஊருக்கு மத்தியில வச்சு உங்க அண்ணன் எங்களை அடிச்சு அவமானப்படுத்தான்ல, இப்ப அவன் நாண்டுகிட்டு நின்று சாக போறான் பாருடி. ஏய் பிடியவள.
எங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, நீங்க எவன உசுரோட இருக்க மாட்டீங்க. ஊருக்குள்ளே தெரிஞ்சால் ஒன்றும் போதை பேசுவாங்க. அதனால் இதை யார்கிட்டையும் சொல்லிக்கிட வேண்டாம். பார்த்து போங்க. வெள்ளத்துறை உள்ளே இருக்கானா என்னன்னு தெரியலையே. வாங்க மாமா. ஆமையா பாருங்க ஆமையா. வாங்க வாங்க. என்னத்த நல்லா இருக்கீங்களா? யார் ஆசா நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன குறை? வாங்க உட்காருங்க. அத்தை உட்காருங்க. சரியா? அரியனாச்சி, என்னங்க? அத்தை வந்திருக்காங்க, டீ எடுத்துட்டு வாமா. சரிங்க. ஏழுத சும்மாரு. போட்டா பார்த்த உடனே அண்ணையாகவும் வந்துருச்சு. என்ன வந்தவங்களாம் சும்மாவே இருக்கீங்க? வந்த விஷயத்த பேசுங்க. அது ஒன்றும் இல்லை மருமகனே, உங்கள் அத்தை ஒரே கிதக்கல் பிடிச்சி போய் கிடக்கா. நம்ம சொந்தம் இதோட விட்டு போயிடக்கூடாதேன்னு அதான் நம்ம பெருமாளுக்கு துறச்சியை பேசலான்னு வந்தோம். என்ன மருமகனே யோசிக்கிய? இது வரைக்கும் அவ பெரிய பொண்ணுங்கிற நினைப்பே எனக்கு வந்ததில்லை. அதான் ஒரு நிமிஷம் ஒன்றும் ஓடலை. அத்தை, அவ சின்ன பிள்ளை, படிச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நாள் ஆகட்டுமே. அதான் வெள்ளத்துறை சரின்னு சொன்னா இப்ப பரிசத்தை போட்டு வைப்போம். 6 மாசமோ 1 வருஷமோ கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல. இந்தாங்க சித்தி. இல்ல மேல கொஞ்சம் படிக்க வைக்கலாமேன்னு பார்க்க. என்ன வெள்ளத்துறை, அதாவது உனக்கு தெரியாத விவரம் ஒன்றும் இல்லை. அதாவது முடிக்க வேண்டிய காரியத்தை முடிக்க வேண்டிய நேரத்தில் முடிச்சா தான் நல்லது. அதாவது படிக்க வைக்கிறதுல தப்பு இல்லை, அது காலத்துக்கு நல்லதுன்னு நம்ம பார்க்கோம். அதாவது அது அதுகளுக்கு எங்கே தெரியுது? அதாவது இப்போ தான் தினம் பேப்பரில் பார்க்கமே. அதாவது படிக்க போன இடத்துல காதல் அது இதுன்னு பண்ணி பௌத்த நிறைச்சிட்டு வந்து எங்க வந்து என்ன பேச்சு பேசுத? அத்தைக்கா பார்க்க இல்ல உசுறு எடுத்துருவேன். முதல்ல நம்ம பொண்ணு மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும்யா. அதுக்கு பிறகுதான் சாதி சனம் ஊரெல்லாம். என் தங்கச்சியை நான் அப்படி வளர்க்கல. என்னை விட எவனோ ஒருத்தன் முக்கியம்னு என் தங்கச்சி நினைக்கான்னா அன்னைக்கு இந்த வெள்ளத்துறை உசுரோட இல்லைன்னு அர்த்தம்.
வா வா, ஒன்றும் ஆகாது, எல்லாம் அவன் பார்த்துக்கிடுவான். துணைக்கு கூட யாருமே இல்லாமல் எத்தனையோ நாள் பார்டரில் தனியாக இருந்திருக்கேன். அப்போல்லாம் கூட நான் பயந்ததே இல்லை. ஆனால் என்னன்னே தெரியல, இன்னைக்கு ஒரே படபடப்பாக இருக்கு. வாங்கிக்கோ. சொன்னா நம்ப மாட்டேன். 23 வருஷமா இதே ஊரில் தான் இருக்கேன். ஆனால் உன்னை பார்த்த பிறகுதான் இந்த ஊரே இம்புட்டு அழகுன்னு தெரிஞ்சுச்சு. உன்னை பார்த்ததுலேருந்து ஏதோ பைத்தியக்கார மாதிரி உன் நினப்பாவே சுற்றிக்கிட்டு இருக்கேன். சத்தியமா தங்கம், நான் கூட நினச்சிருக்கேன் ஏன்டா இந்த பிள்ளைங்க பின்னாடி பயலுக நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு தெரியுதாங்கன்னு. ஆனால் அந்த சுகம் இருக்கு, கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காது. இவ்வளவு ஏன் உன் மேலே காதல் வந்த பிறகுதான் எனக்கு கனவே வர ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. அதுக்காக நீங்க சொல்லதுக்குலாம் என்னால தலையாட்ட முடியாது. எனக்கு இந்த காதல் அது இதெல்லாம் பிடிக்காது. உண்மையை சொல்லு, என்ன உனக்கு பிடிக்கல? எங்க நிமிந்து பார்த்து சொல்லு. பிடிக்கல போதுமா? உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது தான் பொம்பளைங்க வழக்கம்னு கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனால் இப்போதான் நேரில் பார்க்கேன். இங்க பாருங்க, நீங்களா மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு லூஸ் மாதிரி போலம்னா அதுக்கு நானா பொறுப்பு? லூசு தாண்டி. கூடவே இருந்தவன் தலையே இல்லாமல் முண்டமாக கடந்தப்ப கூட நான் கலங்கினதில்லை. ஆனால் பிடிக்கலன்னு இப்போ ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தியா? என்னடா வாழ்க்கை இதுன்னு தான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உன்னை காதலிச்ச பிறகு தாண்டி வாழணுங்கிற ஆசையே வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் லீவ் முடிஞ்சிருச்சேன்னு நான் வருத்தப்பட்டதே இல்லை. ஆனால் இப்போ வலிக்குது. நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்னு மலையிலேருந்து குதிச்சோ இல்லை மருந்து குடிச்சோ செத்து போயிடுவோன்னு மட்டும் நினைச்சிடாத. உன்னை சேராம இந்த கட்டை தீயில போட்டாலும் வேகாது. சும்மா ஏதோ பேச்சுக்கு சொல்லுதம்னு நினைக்காத. நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன். வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தால் அது உன் கூட தான். அது ஒரு யுகமா இருந்தாலும் சரி, ஒரு பொழுதா இருந்தாலும் சரி. இந்த ஜென்மத்தில் நீதான் என் பொண்டாட்டி. இந்த ஜென்மத்தில் நீதான் என் பொண்டாட்டி.